திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சிலுவையிலே கர்த்தர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, பல 7 இங்கே இருக்கிறது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நியாயம் விசாரிக்கப்பட்டார் அல்லவா, இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள் அல்லவா, அது ஒரு நபர் 2 நபர் அல்ல, 7 நபரிடம் அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். முதலாவது பார்த்தீங்கன்னா, அண்ணா என்று சொல்லப்படுகிற அந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற அண்ணா அவரை நியாயம் விசாரித்தார். நீங்கள் டைரில் எழுதிக்கோங்க, உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அண்ணா முதலாவதாக நியாயம் விசாரித்தார். இரண்டாவதாக காய்பா என்பவர் இயேசுவை நியாயம் விசாரித்தார். மூன்றாவதாக வேதபாரகர் பரிசேயர் முன்னிலையில் அவரை நியாயம் விசாரித்தார்கள். நாலாவது பிலாத்துவினிடத்திலே கொண்டு போய் இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். ஐந்தாவதாக ஏரோதுவினிடத்திலே இயேசுவை கொண்டு போய் நியாயம் விசாரித்தார்கள். ஆறாவதாக ரோம போர்ச்சேவர்கள் முன்பதாக இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். ஏழாவதாக கூடி நின்ற அத்தனை ஜனக்கூட்டங்கள் மத்தியிலே இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். இது மாதிரியான ஒரு கொடூரமான நியாய விசாரிப்பு வேறு எந்த நபருக்கும் நடந்ததாக சரித்திரம் இல்லை. 7 இடங்களில் இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் பேசின வார்த்தைகள் 7 என்று ஏற்கனவே சொன்னேன். ஆசாரியன் ஒரு பழி செலுத்த போகும் பொழுது தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். இப்படி 7 என்று பல இடங்களில் வருகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவனுடைய இரத்தம் 7 இடங்களில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதையும் கவனமாக குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒரு இடம் 2 இடம் அல்ல, 7 இடங்களில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசாரியன் எப்படி தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்தால்தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த முழு உலகத்தின் பாவங்கள், இந்த முழு உலகத்தின் அக்கிரமம், இந்த முழு உலகத்தின் மீறுதல்களுக்காக இயேசுவினுடைய இரத்தம் 7 இடங்களில் தெளிக்கப்பட்டது. முதலாவது பார்த்தீர்கள் என்றால், கெத்சமனே தோட்டத்திலே இயேசு இரத்தம் சிந்தினார். தன்னுடைய வியர்வை பெரும் துளிகளாக இரத்தமாக வெளியே வந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை கபத்தா என்று கூட சொல்லுவார்கள். கபத்தா என்று சொல்லப்படுகிற கெத்சமனே தோட்டத்திலே இயேசு இரத்தத்தை சிந்தினார். இரண்டாவதாக அவரை வாரினால் அடிக்கும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது. முதலாவதாக கெத்சமனே தோட்டத்திலே இரத்தம் சிந்தினார். இரண்டாவதாக வாரினால் அவரை அடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. மூன்றாவதாக அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டும் பொழுது அவருடைய சிரசிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. நான்காவதாக வலது கையிலே ஆணியை அடிக்கும் பொழுது அவருடைய கரங்களிலிருந்து, வலது கரங்களிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. ஐந்தாவதாக அவருடைய இடது கையிலே ஆணியை கடாவும் பொழுது இடது கரத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. ஆறாவதாக அவருடைய கால்களிலே ஆணியை துளாவும் பொழுது அவருடைய கால்களிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. ஏழாவதாக அவருடைய விலாவிலே குத்தும் பொழுது அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டதென்று வேதத்தில் பார்க்கிறோம். திரும்ப சொல்லுகிற, நன்றாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக கெத்சமனே தோட்டம் என்று சொல்லப்படுகிற கபத்தாவிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இரண்டாவதாக வாரினால் அடிக்கும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது. மூன்றாவதாக முள்முடி சூட்டும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது. நான்காவதாக வலது கரங்களில் ஆணி. 5 இடது கையில் ஆணி. 6வது கால்களில் ஆணி. 7வது அவருடைய விலாவிலே குத்தும் பொழுது இரத்தம் வெளிப்பட்டது. தேவ பிள்ளைகளை, ஏற்கனவே சொன்னதை போல இங்கே ஒரு 7 அல்ல, பல 7 இருக்கிறது. நான் உங்களுக்கு இப்பொழுது முதலாவது எந்த 7 சொன்னேன்? இயேசுநாதர் சிலுவையிலே பேசின வார்த்தைகள் 7. அது மாத்திரமல்ல, அவர் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது
அவரை நியாயம் விசாரித்தது 7 முறை நியாயம் விசாரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது 7 முறை 7 இடங்களில் சிந்தப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதான ஆசாரியன் அன்றைக்கு பலி செலுத்த போகும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து 7 இடங்களில் இரத்தத்தை தெளித்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இதெல்லாம் 1 7 2 7 அல்ல, நிறைய 7 இருக்குது. இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. நான் உங்களுக்கு சில 7ஓட 7 நான் மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் பிதா ஆதாமோடு பேசினார் அல்லவா, ஒரு பாவம் பண்ணினார் அல்லவா, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினாலே ஒரு பாவம் உண்டாயிற்றல்லவா. அந்த நேரத்தில் தேவன் ஆதாமோடு பேசின வார்த்தைகள், ஆதாம் ஏவாள் பாம்போடு பேசின வார்த்தைகளும் 7. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, தேவன் பிதாவாகிய கர்த்தர் அன்றைக்கு பாவம் செய்த மனுக்குலத்தினிடத்திலே பாவம் செய்த பொழுது பேசின வார்த்தைகள் 7. சிலுவையிலே இயேசு அந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக பரிந்து பேசின வார்த்தைகளும் 7. முதலாவது வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய கர்த்தர் பேசின முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. ஆதியாகமம் 3:9 நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் கேட்கிறார், உன்னை எதற்காக படைத்தேனப்பா? என்ன நோக்கத்திற்காக உன்னை படைத்திருக்கிறேன்? உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்தவைகள் பெரியது. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? உன் பாவத்தினாலே எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னேனோ அதை புசித்து பாவத்தினாலே நீ எங்கே இருக்கிறாய்? பாவத்தை செய்து கொண்டு என் முன்பு வர முடியாதபடிக்கு நீ இலைகளுக்குள்ள மறைந்து கொண்டு இருக்க, எங்கே இருக்கிறாய் ஆதாம் என்று கேட்கிறார். எதற்காக ஆதாமை படைத்தார் தேவன்? ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக ஒரு மனுஷனை, ஒரு மனுக்குலத்தை தேவன் படைத்து வைத்தால், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்து தன் தன்மையை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, தேவ மகிமையை இழந்து, இப்பொழுது இலைகளுக்குள்ளே செடிகளுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே ஆதாம், பிதாவே எனக்கு மன்னியும், கர்த்தாவே எங்களுக்கு மன்னியும் என்கின்ற வார்த்தையை அவர் கேட்கல. சிலுவையிலே குமாரனாகிய கிறிஸ்து ஏற்கனவே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின ஆதாம் கேட்கல, பிதாவே எங்களுக்கு மன்னியும் என்று முந்தின ஆதாம் கேட்கல. 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து கேட்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. முதல் வார்த்தை பிதாவாகிய கர்த்தர் பேசின வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய்? 2வது வார்த்தை இங்க முதல் வார்த்தையை இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. முதல் வார்த்தை இங்க உள்ள வார்த்தை, சிலுவையிலே இங்க உள்ள வார்த்தையை நன்றாக கவனித்து 2வது வார்த்தையை பாருங்க. 2வது வார்த்தை ஆதியாகமம் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் பிதாவாகிய கர்த்தர். ஆதியாகமம் 3:11 உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யாரப்பா?